வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணி மக்கள் தொகை ஆகும். ஒரு காலத்துல மக்கள் தொகை வெடிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக கருதப்பட்ட நிலையில் தற்போது குறைந்து வரும் பிறப்பு விகிதம் மற்றும் முதியோர் மக்கள் தொகை உயர்வு போன்ற புதிய சவால்கள் உருவாகி வருகின்றன. தேசிய குடும்ப நல ஆய்வு NFHS, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் மற்றும் ஐநா அறிக்கைகள் ஆகியவை இந்தியா மக்கள் தொகை மாற்றத்தின் முக்கிய கட்டத்தில் இருப்பதை காட்டுகின்றன. இதனால் மக்கள் தொகை கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் மக்கள் தொகை சமநிலை மற்றும் மனிதவள தர மேம்பாடு என்பதும் அவசியமாகி உள்ளது. இந்த பின்னணியில் இந்தியாவின் மக்கள் தொகை நிலை, சென்சஸ் தரவுகள், டெமோகிராபிக் டிவிடெண்ட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், நகரமயமாக்கல், பெண்கள் கல்வி மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து விரிவாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். இதனையே மையமாக வைத்து தினமணி செய்தித்தாளில் சமீபத்தில் வெளிவந்த எடிட்டோரியல் பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த செய்தி தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல ஜியோகிராஃபி அண்ட் எக்கானமி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகும். இந்தியாவின் வளர்ச்சி, பொருளாதாரம், சமூக அமைப்பு, அரசியல், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, கல்வி, உணவு பாதுகாப்பு மற்றும் தேசிய முன்னேற்றம் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை காரணியாக இருப்பது மக்கள் தொகை ஆகும். ஒரு நாட்டின் உண்மையான சக்தி அதன் நிலப்பரப்பிலும் இயற்கை வளங்களிலும் மட்டும் இல்லை, அந்த நாட்டின் மனித வளத்தின் தரத்திலும் உள்ளது. இதனால்தான் 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் உலக நாடுகள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்பை மிகப்பெரிய சவாலாக பார்த்தன. ஆனால் இன்று பல முன்னேறிய நாடுகள் குறைந்து வரும் பிறப்பு விகிதம், முதியோர் மக்கள் தொகை உயர்வு, தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற புதிய சவால்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் ஏஜிங் பாப்புலேஷன் பிரச்சனையால் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன. இதே நேரத்தில் இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 2023ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி இந்தியா சீனாவை முந்தி உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறியுள்ளது. இதனால் இந்தியாவின் மக்கள் தொகை இன்று வெறும் புள்ளி விவரம் அல்ல, அது இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி திசையை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறியுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் மிகவும் முக்கியமான நிர்வாக செயல்முறை ஆகும். இந்தியாவின் முதல் சென்சஸ் 1872ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் முழுமையான சென்சஸ் 1881ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் சென்சஸ் 1951இல் நடைபெற்றது. அதன் பின்னர் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை சென்சஸ் நடத்தப்பட்டு வருகிறது. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு சுமார் 17% ஆகும். மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் என பதிவானது. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் என இருந்தது. லிட்ரஸி ரேட் 74.04% இருந்தது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும், சிக்கிம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் இருந்தது. பீகார் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாகவும், அருணாச்சல பிரதேசம் குறைந்த அடர்த்தி கொண்ட மாநிலமாகவும் இருந்தது. தற்போது 2023 UN பாப்புலேஷன் ரிப்போர்ட் படி இந்தியாவின் மக்கள் தொகை 142 கோடியை கடந்துள்ளது. இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ், ஆரம்பத்தில் 2021ஆம் ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் COVID-19 பெருந்தொற்று காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டது. சமீபத்திய அறிவிப்புகளின்படி இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, The 16th Census,
மார்ச் 2027 நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை வளர்ச்சியை புரிந்து கொள்ள டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி மிகவும் முக்கியமானது. இந்த கோட்பாட்டின்படி ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியை அடையும் போது அதன் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் இரண்டும் அதிகமாக இருக்கும். மருத்துவ வசதிகள் மேம்படும் போது இறப்பு விகிதம் குறையும், ஆனால் பிறப்பு விகிதம் அதிகமாகவே இருக்கும். இதனால் மக்கள் தொகை வெடிப்பு ஏற்படும். பின்னர் கல்வி, நகரமயமாக்கல், பெண்களின் சமூக முன்னேற்றம், இது போன்ற காரணங்களால் பிறப்பு விகிதம் குறைய தொடங்கும். இறுதியில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் இரண்டும் குறைந்து மக்கள் தொகை நிலைத்தன்மையை அடையும். தற்போது இந்தியா இந்த மாற்றத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் நிலைகளுக்கு இடையில் உள்ளது. இந்தியாவில் தற்போது மிகவும் முக்கியமாக பேசப்படும் கருத்து மொத்த கருவுறு விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், TFR ஆகும். ஒரு பெண் தனது இனப்பெருக்க வயதில் சராசரியாக எத்தனை குழந்தைகளை பெறுகிறார் என்பதை குறிக்கும் அளவுகோல் தான் TFR. மக்கள் தொகை நிலைத்தன்மைக்கு தேவையான ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி 2.1 ஆகும். ஆனால் தேசிய குடும்ப நல ஆய்வு NFHS 5 படி இந்தியாவின் TFR தற்போது 2.0 குறைந்துள்ளது. இதன் மூலம் இந்தியா மக்கள் தொகை நிலைத்தன்மையை நோக்கி நகர்கிறது என்பதை காணலாம். இருப்பினும் மாநிலங்களுக்கிடையே பெரிய வேறுபாடுகள் உள்ளன. பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இன்னும் உயர்ந்த கருவுறு விகிதம் காணப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் TFR மிகவும் குறைந்துள்ளது. பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, நகரமயமாக்கல் மற்றும் குடும்ப நலத்திட்டங்கள் இதற்கு காரணமாக உள்ளன. இந்தியாவின் மக்கள் தொகையில் மிகப்பெரிய பலமாக இருப்பது அதன் இளைஞர் சக்தியாகும். டெமோகிராபிக் டிவிடெண்ட் அல்லது மக்கள் தொகை ஈவுத்தொகை என்பது வேலை செய்யக்கூடிய வயதினரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிலையை குறிக்கிறது. தற்போது இந்தியாவின் மக்கள் தொகையில் 65% மேற்பட்டோர் 35 வயதிற்கு உட்பட்டவர்கள். உலகின் பல நாடுகள் முதியோர் சமூகங்களாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய இளைஞர் மனித வளத்தை பெற்றுள்ளது. இந்த இளைஞர்களுக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டால் இந்தியா உலக பொருளாதார வல்லரசாக மாறும் திறன் பெற்றுள்ளது. ஆனால் வேலைவாய்ப்பு இல்லாத வளர்ச்சி, ஜாப்லெஸ் growth, ஸ்கில் கேப், பிரெயின் ட்ரெயின் போன்ற பிரச்சனைகள் இந்தியாவிற்கு சவாலாக உள்ளன. மனித வளத்தை திறன் வாய்ந்த உற்பத்தி சக்தியாக மாற்ற முடியாவிட்டால் மக்கள் தொகை வரப்பிரசாதம் மக்கள் தொகை சுமையாக மாறும் அபாயம் உள்ளது. தற்போதைய அரசியல் மற்றும் தற்போதைய நிகழ்வுகளில் மக்கள் தொகை மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. குறிப்பாக 2026க்கு பிறகு நடைபெற உள்ள டீலிமிட்டேஷன் அல்லது தொகுதி மறுசீரமைப்பு தேசிய அளவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி உள்ளன. ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்துள்ளது. இதனால் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மறுசீரமைக்கப்பட்டால் தென் மாநிலங்கள் எண்ணிக்கையை இழக்கலாம் என்ற அச்சம் உருவாகி உள்ளது. இதனால் பாப்புலேஷன் வெர்சஸ் ரெப்ரசன்டேஷன் என்ற அரசியல் விவாதம் உருவாகி உள்ளது. அதே போல பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் விமென் ரிசர்வேஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வர சென்சஸ் மற்றும் டீலிமிட்டேஷன் அவசியமாகி உள்ளது. இதனால் சென்சஸ் தற்போது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. இந்தியாவில் தற்போது காஸ்ட் சென்சஸ் குறித்த விவாதமும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு சமூக நீதி மற்றும் நலத்திட்டங்களை சரியாக செயல்படுத்த உதவும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது சமூக பிரிவினையை அதிகரிக்க கூடும் என எதிர்ப்பும் உள்ளது. இதனால் மக்கள் தொகை தரவுகள் இன்று வெறும் புள்ளி விவரமாக இல்லாமல் அரசியல் அதிகாரத்தையும் தீர்மானிக்கும் கருவியாக மாறியுள்ளது. மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரம் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை உலகின் மிகப்பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளது. இதனால் உலக முதலீட்டாளர்கள் இந்தியாவை முக்கிய சந்தையாக பார்க்கின்றனர். சீப் லேபர், பெரிய கன்சியூமர் மார்க்கெட் மற்றும் சர்வீஸ் செக்டார் growth ஆகியவை இந்தியாவின் பலங்களாக உள்ளன. ஆனால் அதிக மக்கள் தொகை உணவு, குடிநீர், வீடு, கல்வி, மருத்துவம் மற்றும் மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருகிறது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு குறைவதால் மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். இதனால் மெகா சிட்டிஸ் உருவாகின்றன. ஆனால் திட்டமிடப்படாத நகர வளர்ச்சி, குடிசை பகுதிகள், போக்குவரத்து நெரிசல், அர்பன் ஃப்ளட்டிங், காற்று மாசு மற்றும்
கழிவு மேலாண்மை சிக்கல்களை உருவாக்குகிறது. மக்கள் தொகை மற்றும் சுற்றுச்சூழல் இடையே மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு, காடுகள் அழிவு, நிலத்தடி நீர் குறைவு, காற்று மாசு, உயிரின பல்வகைமைகள் பாதிப்பு மற்றும் வளங்களின் தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. காலநிலை மாற்றத்தின் தாக்கமும் இதனுடன் இணைகிறது. அதிக மக்கள் தொகை உணவு தேவையை அதிகரிக்கிறது. இதனால் வேளாண் நிலங்கள் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்தியா பசுமை புரட்சியின் மூலம் உணவு உற்பத்தியில் முன்னேற்றம் கண்டாலும் எதிர்காலத்தில் நிலையான விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை மிக அவசியமாகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கைகள் 1952ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டன. உலகில் ஃபேமிலி பிளானிங் புரோகிராம் அறிமுகப்படுத்திய முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஹம் தோ ஹமாரே தோ, ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி போன்ற திட்டங்கள் மூலம் சிறிய குடும்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 1976 தேசிய மக்கள் தொகை கொள்கை நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அவசர நிலை காலத்தில் கொண்டு வரப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு, திருமண வயது உயர்த்தல், மக்கள் தொகை வளர்ச்சி குறைத்தல் போன்ற இலக்குகளை முன்வைத்தது. பின்னர் 2000ஆம் ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை NPP 2000 கொண்டு வரப்பட்டு பெண்கள் கல்வி, தாய் குழந்தை நலம், குழந்தை மரணம் குறைத்தல், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR-ஐ ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வருதல் போன்ற மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறையை வலியுறுத்தியது. இன்று இந்தியாவின் மக்கள் தொகை கொள்கை பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்ற அணுகுமுறையில் இருந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ற அணுகுமுறைக்கு மாறியுள்ளது. டெமோகிராபிக் டிவிடெண்டை பொருளாதார வளர்ச்சியாக மாற்றுவதற்கான திறன் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவை தற்போதைய மக்கள் தொகை கொள்கையின் மைய கருத்துகளாக உள்ளன. முடிவாக, மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டின் பலமும் சவாலும் ஆகும். மக்கள் தொகை அதிகம் இருப்பது மட்டுமே வளர்ச்சியை உறுதி செய்யாது. தரமான மனித வளமே ஒரு நாட்டின் உண்மையான சக்தியாகும். இந்தியா தற்போது டெமோகிராபிக் டிவிடெண்ட் விண்டோ காலகட்டத்தில் உள்ளது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் இந்தியா உலக பொருளாதார வல்லரசாக உருவெடுக்க முடியும். இல்லையெனில் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், வளங்களின் பற்றாக்குறை மற்றும் சமூக சமத்துவமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. எனவே இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டுமல்ல, பாப்புலேஷன் பேலன்ஸ், ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகியவை மிகவும் அவசியமாகின்றன. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் உண்மையான பலம் அதன் மக்கள் தொகை எண்ணிக்கையில் அல்ல, அதன் மனித வளத்தின் தரத்தில் தான் உள்ளது. மாணவர்களே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸை இப்போ பார்க்கலாம். மக்கள் தொகை டாபிக் படிக்கும்போது 2011 சென்சஸ் ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஆனா TNPSC குரூப் 1 எக்ஸாமோட ரீசன்ட் ட்ரெண்டை பார்த்தா வெறும் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸை விட கான்செப்சுவல் மற்றும் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கப்படுகின்றன. குறிப்பா 2025 ப்ரிலிம்ஸ்ல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, டெமோகிராபிக் டிவிடெண்ட், டெமோகிராபிக் டிரான்சிஷன் போன்ற கான்செப்சுவல் ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன். அதனால சென்சஸ் டேட்டாவை மனப்பாடம் செய்யறது மட்டுமல்லாமல் பாப்புலேஷன் கான்செப்ட்ஸ், பாப்புலேஷன் பாலிசிஸ், ஃபெர்டிலிட்டி ரேட், ஏஜிங் பாப்புலேஷன், டெமோகிராபிக் டிவிடெண்ட் போன்ற கருத்துக்களை ஆழமாக படிக்க வேண்டும். TNPSC தற்போது UPSC மாதிரியான அனாலிட்டிக்கல் ட்ரெண்டுக்கு மாறி வருவதால் ஏன், எப்படி, அதன் விளைவு என்ன என்ற அணுகுமுறையில் படிப்பதே வெற்றிக்கான முக்கிய வழியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.